இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்று நாங்கள் பேசுகின்ற பொருள் என்னவாக இருக்க போகிறது என்றால், இன்று கூட்டுறவு தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்று ஒரு கூட்டுறவு தினம். ஆகவே நாங்களும் இந்த விடயத்திலே குடும்ப கூட்டுறவை பற்றி கதைக்க போகிறோம். ஒற்றுமை, இதுதான் இன்றைய தேவைப்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது. கூட்டுறவு என்பது அல்லது கூட்டு என்பது நாங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு விடயத்துக்கும் நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற தருவாய் வரை கூட்டாக செயற்படுகின்ற ஒரு முறை காணப்படுகிறது. கூட்டாக வாழ்ந்தால் நாங்கள் எதிலும் தப்பித்துக் கொள்ளலாம். தனிமை என்பதை விட கூட்டு என்கின்ற ஒரு விடயம் சிறப்பு. தனிமையான வாழ்வியல் என்பது, அல்லது தனிமையாக ஒருவன் தனித்து வாழ்கிறான், அவனுக்கு எதிலும் இந்த உலகத்தில் பிடிப்பில்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவனாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே அந்த தனிமையில் இருக்கின்றவர்களை நாங்கள் எங்கள் கூட்டுக்குள்ளே இழுத்து பிடித்து கொண்டு வருவது எங்களுடைய கெட்டித்தனம். மற்றவர்கள் ஏனென்றால் இன்று தனிமையில் தவிர்க்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வியலை தப்பாக மாற்றிக்கொள்கிறார்கள் அல்லது தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள். அதனால் கூட்டு என்பது ஒரு பலப்பட்ட ஒரு விடயம். இது சொல்வார்கள், பிரார்த்தனை இருக்கிறது தானே. பிரார்த்தனை, அதாவது நாங்கள் இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்கிறோம். ஒருவருக்காக ஒருவருடைய நோய் குணமாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரார்த்தனை ஒரு வீதம் தான் எங்களுக்கு பலன் தருகிறது என்றால், நாங்கள் ஒரு பலர் சேர்ந்து, அல்லது ஒரு அலுவலகத்தில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் சேர்ந்து, அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய உடல் நலம் பெற வேண்டும், அவர் நன்றாக வாழ வேண்டும், அவர் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பலரும் சேர்ந்து நாங்கள் கூட்டாக பிரார்த்திக்கின்ற பொழுது அதற்கான பலன் 1 மடங்காக இருந்த பலன் 100 மடங்காக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் பிரார்த்தித்தது இப்பொழுது 100 பேர் பிரார்த்தனையாக அமைகிறது. அவ்வளவு தூரத்துக்கு கூட்டுறவுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதாவதுதான் கூட்டு பிரார்த்தனை தனி பிரார்த்தனை விட சிறப்பு என்று சொல்வார்கள். மழை வண்டி நாங்கள் தனியொருவர் பிரார்த்தனை செய்வதை விட ஒரு கிராமமே சேர்ந்து யாகம் வளர்த்து ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மழை வரும் என்று சொல்வார்கள், பார்த்தீர்களா? அப்படி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று இந்த கூட்டு பிரார்த்தனை என்பதும் முக்கியமாம் இடம்பெறுகிறது. அவை எந்த விடயத்திலும் கூட்டு என்பது தேவைப்படுகின்ற ஒன்று. இன்று குடும்பங்களுக்குள்ளே இந்த கூட்டு உறவு என்பது அல்லது குடும்ப ஒற்றுமை என்பது பிளவுபட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். தனி குடும்பமாக இருந்தால் என்ன, அது கூட்டு குடும்பமாக இருந்தால் என்ன என்று பாரிய இடைவெளிகள் நோக்கி இன்று எங்களுடைய சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம். ஒரு விரல் அதாவது சொல்வார்கள், ஒரு விரல் எதையும் செய்வதற்கு தகுதி உடையதா என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த 5 விரல்களும் தேவைப்படுகிறது. எந்த ஒரு விடயத்தையும் ஏதோ ஒரு விதத்திலே பற்றி பிடிப்பதற்கு இந்த 5 விரல்களும் தேவைப்படுகிறது. ஒரு கையினால் தட்டினால் அசைத்தால் ஓசை வராது. 2 கைகளை தட்டுகின்ற பொழுதுதான் ஓசை வருகிறது என்றெல்லாம் சொல்கிறோம். இதற்கெல்லாம் உதாரணம் இந்த கூட்டுத்தான். கூட்டு என்கின்ற ஒரு விடயம் வாழ்க்கையிலே நாங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனுபவிக்கின்ற ஒரு விடயம். நாங்கள் பிறந்த உடனே எத்தனையோ பேர் எங்களை சூழ்ந்து பார்க்கிறார்கள், வைத்தியர் உட்பட, தாதிகள் உட்பட, உறவுகள் உட்பட என்று சொல்லி. எங்களை இறக்கின்ற தருவாயிலும் எங்களை சுமந்து செல்வதற்காக ஊரே கூடி நிற்கும். இவையெல்லாம் என்னத்தை காட்டுகிறது? கூட்டைத்தான் காட்டுகிறது. ஒரு பாடசாலைக்கு சென்றால் கூட்டு, ஒரு விளையாட்டுக்கு சென்றால் கூட்டு, ஒரு பொது இடத்துக்கு சென்றால் கூட்டு. எல்லா இடத்திலும் நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது தெரிந்தவர்களோ அறிந்தவர்களோ யாராவது எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் அந்த கூட்டுக்கு ஒரு பலப்பு இருக்கிறது. அந்த ஒற்றுமையை நாங்கள் எங்களுக்குள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று குடும்ப ஒற்றுமைகள் பல இடங்களில் சிதைந்து போயிருக்கிறது. கணவன் மனைவி 2 பேருமே தங்களுக்குள்ளே பிரச்சனைகள் என்றால் பேசிக்கொள்ள மாட்டார்கள். காரணம் அவர்களுடைய அந்த ஈகோ என்று சொல்வோம், அந்த பிடிவாதம். பல குடும்பங்களில் இந்த பிடிவாதம் தான் அவர்களுடைய வாழ்வை புரட்டி போட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. பிடிவாதம் காரணமாக பல குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. அங்கே கூட்டான ஒரு உறவு இல்லை என்பது அதிலிருந்து தெரிகிறது. ஒரு வீட்டிலே ஒரு சிறு பிரச்சனை என்றால் கொஞ்சம் குரலை உயர்த்தி யாராவது கதைத்து விட்டால் அதில் ஒருவர் கோவித்து விடுவார். ஏனென்று சின்ன பிள்ளைகளை கூட பாருங்கள், நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அதட்டியோ அல்லது வெறுட்டியோ சொன்னால் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் வாழ்ந்த வாழ்வில் அப்படி இல்லை. பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் நாங்கள் பயந்து செய்வோம். ஆனால் இன்றைய காலம் மாறிவிட்டது, அதான் கலியுகம். அதனால்தான் இந்த கூட்டு என்கின்ற அன்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 2 பேருக்குள்ளே இருக்கின்ற பிடிவாதம் நீயா பெரிது நானா பெரிது என்கிற விடயத்தில் அது இறுதியிலே வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒரு விடயமாக வருகின்ற பொழுது இறுதியிலே அது என்னவாக முடிகிறது என்றால் டிவோர்ஸிலே முடிகிறது. அவை அங்கு கூட்டு மனப்பான்மை என்பது அல்லது கூட்டு அன்பு என்பது அல்லது ஒருவருக்கொருவரான அந்த பிணைப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அவர் நீ பெரிதா நான் பெரிதா என்றால் யார் அதில் பெரிதோ அவர்கள் தான் வென்று விடுகிறார்கள். இதுதான் இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் கோபப்படுகிறார், நாங்களும் கோபப்படாவிட்டாலும் மற்றவர்கள் எங்களை கோழையாக்கி விடுவார்கள். கோபம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மனித இயல்பிலே மனிதர்களாக பிறந்தால் கோபம் இருக்கத்தான் செய்யும். சொல்வார்கள் பழமொழி, கோபம் இருக்கிற இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே கோபம் என்பது வருகின்ற பொழுது ஒருவர் தன்னுடைய பிழை சரியா விளங்கிக் கொள்ளாமல் கத்துகிறார் என்றால்
எங்களில் பிழை இல்லை என்றால் நாங்கள் விதண்டாவாதம் செய்வோம். ஆனால் என்ன செய்வது, ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய விவாத பொருள் ஆரம்பித்து விட்டது, அவருடைய இயல்பு அதுதான் என்றால் அவரை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் அமைதியாக இருந்தால் இந்த கோபம் தணிந்து விடும் ரெண்டு பக்கம். இது அவர் கத்த நான் கத்த, அவர் கத்த நான் கத்த என்றால் இரண்டு பக்கமும் சண்டை சச்சரவாகி இறுதியிலே அது அடிதடி பொல்லு சண்டை, இந்த உறவுகள் சண்டை எல்லாம் போய் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். ஒருவர் சத்தம் போடுகிறாரா, அமைதியாக இருங்கள். நீங்கள் சத்தம் போடும்போது அவர் அமைதி அடைந்தால் என்ன நடக்கும்? ஒரு கட்டத்திலே வந்து இரண்டு பேரும் பேசாமல் இருக்கின்ற பொழுது சிந்தித்து பார்ப்பார்கள் யார் மீது பிழை. சில பேர் அவசரத்திலே பேசி விடுவார்கள், அவசரத்திலே சொல்லி விடுவார்கள். வாய் வார்த்தைகளை கொட்டி விட்டால் அதை அள்ள முடியாத உண்மைதான். இருந்தாலும் சில விடயங்களில் நாங்கள் பொறுமையும் நிதானமும் காத்தால் தான் நம்முடைய இலக்கை நோக்கி நகர முடியும். பெரிய ஒரு ஆடம்பர வாழ்வியலை நாங்கள் வாழ நினைத்து கடைசியில் ஒரு வாழ்வியலும் இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், ஆனால் தேவையற்று அந்த ஈகோக்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் அந்த கூட்டுக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம். சில கூட்டு குடும்பங்களை நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். அந்த கூட்டு குடும்பங்களே ஒரே வீட்டிலே வந்து அக்கா குடும்பம் இருக்கும், அண்ணா குடும்பம் இருக்கும், தம்பி குடும்பம் இருக்கும். இப்போ இந்த தம்பின்ற தங்கச்சி வந்து இன்னொரு தம்பியை அந்த வீட்டில் சேர்ப்பார். இப்படி பல விதமான கூட்டு குடும்பம் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்தில் இப்பொழுது கூட்டு குடும்பம் அரிது. இருந்தாலும் சில வேளைகளில் அந்த பாகுபாடு வந்துவிடும். அண்ணா உழைக்கின்றான் நன்றாக, என்னால் உழைக்க முடியவில்லை, அக்கா நல்ல வசதியா இருக்கிற என்னால் முடியவில்லை. இருந்தாலும் அங்கு இருக்கின்ற பெரியவர்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், அனுபவமா இந்த பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் எங்கு பிள்ளை இருக்கிறதோ சரி இருக்கிறதோ என்பதை கொஞ்சம் விடுத்து பொதுவாக கதைத்துக் கொள்வார்கள். இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லி யாருடைய குண இயல்பு எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அவர்கள் கொஞ்சம் அந்த நியாயப்பாடாகவும் கதைப்பார்கள். அதே நேரத்தில் அவருடைய குண இயல்பை அறிந்தும் கதைப்பார்கள். ஒருவர் கோபம் படுகின்ற சுபாவம் உள்ளவர் என்றால் கோபத்தை எப்படி சமாளிக்கலாம் அவரை, அதே நேரத்தில் அந்த உண்மையை எப்படி சொல்லலாம் என்கிற விதத்திலே அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதுதான் அந்த வயது கூடியவர்களுக்கான அந்த என்ன சொல்வது அனுபவம். அந்த அனுபவமான தந்திரத்தை அவர்கள் கையாள்வார்கள். அப்படித்தான் பல கூட்டு குடும்பங்கள் என்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் என்று இருக்கின்ற கூட்டு குடும்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் காண இயலாது. ஆனால் கூட்டு குடும்பங்கள் என்று இல்லையே என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. இருப்பினும் கூட்டு குடும்பம் என்பது உண்மையே எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது எங்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அவர்கள் தான் முன்வந்து நிற்பார்கள். அந்த குடும்பத்தில் வந்து எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பார்கள். நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் அது எங்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நனப்பறவை என்று சொல்வார்கள் தானே, அந்த பறவை பால் தண்ணீர் எது வைத்தாலும் தனக்கு தேவையான எடுத்துக் கொள்கிறது. அதே போன்று நாங்களும் எங்களுக்கு நினைத்தால் நன்மையை எடுத்துக்கொள்ளலாம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் அந்த கூட்டுறவினுடைய பலம் என்று சொல்வார்கள். ஒரு கை இணைவதை விட பல கைகள் இணைகின்ற பொழுது, ஒரு சங்கிலி பிணையலாக இணைகின்ற பொழுது நாங்கள் பலம் அடைகிறோம். இந்த எருதுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு எருது வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறது என்றால் மற்ற எருதுகள் அங்காலே இருக்கிறது என்றால், வேறு ஏதாவது கொடிய விலங்குகள் வந்து ஒரு எருதை பிடிக்கிறது என்றால், பிடித்து விட்டது என்றால் அவை எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றுபட்டு அந்த எதிர் விலங்கை எதிர்க்கும். இதுதான் விலங்குகளுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமை. அவை கூட தங்களுடைய இனத்தினுடைய ஒருவரை வந்து யாராவது ஏதோ செய்கிறார்கள் என்றால் துடிக்கிறது என்றால், மனிதர்களே அப்படி நாங்கள் ஆறறிவு படைத்தவர்கள் சிந்திக்க கூடாது. எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்களின் சூழ்ந்து நிற்க கூடாது. அதனால அப்படி இல்லை, நடக்கணும், அவனுக்கு நல்லா நடக்கணும் வேணும் என்று சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய மனித இயல்பு. இதிலே கூட்டுறவில்லை. மிருகங்களை சிந்திக்க வழிகிட்டு விட்டது. ஆனால் நாங்கள் சிந்தனையற்றவர்களாக இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கூட்டுறவு பலப்படும், இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் கூறியது போல வந்து ஒரு கூட்டு உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் எதிர்பார்க்கின்ற விடயம் அல்லது ஒரு உண்மையான விடயம் என்று பார்த்தால் நம்பிக்கை என்று கூறலாம். ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து செயற்படுகின்ற போதுதான் வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஒரு குடும்ப உறுப்பினர்களை எடுத்துக்கொள்வோமானால் பல சகோதரர்கள் இருப்பார்கள், பல சகோதரிகள், பல குடும்பத்திலிருந்து பல உறுப்பினர்கள் இருப்பார்கள். நாங்கள் வெளியில் செல்லுகின்ற போது ஒவ்வொருடைய பார்க்கின்ற கோணங்களும் வித்தியாசமானதாக இருக்கும். அவர்கள் பல கருத்துக்களை கூறுவார்கள். உதாரணமாக ஒரு சகோதரியை பற்றி ஒரு தவறாக கூறிவிட்டால் நாங்கள் உடனடியாக வந்து அவர்கள் இவ்வாறு கூறிவிட்டார்கள், அவர்கள் சொன்னது சரிதான் என்று சொல்லி அந்த சகோதரியுடன் முரண்படுவதோ அல்லது அது தொடர்பாக நாங்கள் அந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டு செல்வதோ ஒரு சரியான பிரச்சனையாக அமைந்து விடாது. அவர்தான் ஒவ்வொரு விடயங்களும் நம்பிக்கை வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அல்லது உறவுகளுக்கு இடையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த குறித்த நபர் இவ்வாறான பிழைகளை செய்திருக்க மாட்டார் அல்லது குறித்த நபர் இவ்வாறாகத்தான் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை கொள்வதன் மூலம்தான் பல உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் உறவுகள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இந்த நம்பிக்கையின்மை ஒரு பிரதான காரணமாக காணப்படுகிறது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லது வந்து எங்களுடைய அந்த கூட்டு குடும்பம், எங்களுடைய அந்த குடும்பங்கள் சீரானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உறவுகளுக்கு இடையில் உண்மையான உறவுகளுக்கு மத்தியில் நம்பிக்கை வைப்பது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது.
இந்த சமூகத்திலே பலர் இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஒவ்வொருவருடைய தேவைகளும் வெவ்வேறுபட்டதானதாக இருக்கும். அவ்வாறு தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகின்ற போது சில சமயங்களில் அவர்களுக்கு தடையாக இருக்கலாம். அல்லது ஒரு மற்றவர்கள் இவ்வாறு எனக்கான உதவிகளை செய்யவில்லையும் என்று சொல்லி ஒரு ஏக்கம் அவர்கள் மத்தியில் இருக்கலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் உறவுகள் மத்தியில் விட்டு கொடுத்து செல்லுகின்ற போது ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து செல்லுகின்ற போது ஒவ்வொருவருடைய தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் சில சமயங்களில் பல லட்சியங்கள் பலர் அடைந்து கொள்வதற்கும் இந்த விட்டு கொடுப்பு தன்மை உதவுவதாக இருக்கும். நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் நினைத்ததுதான் நாங்கள் செய்வோம், அல்லது எங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் பல விடயங்களை நினைக்கலாம். ஆனால் விட்டு கொடுத்து செல்லுகின்ற போது நாங்கள் நினைப்பதை பார்க்கலும் அதிகளவாக சாதிக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் உறவுகளுக்கிடையே இன்றைய காலத்தில் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான காரணம் உறவுகளுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்குவதில்லை. உறவுகளுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். அது எந்த உறவாக இருந்தாலும், சகோதரன் சகோதரி உறவாக இருக்கட்டும், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவாக இருக்கட்டும், காதலன் காதலி உறவாக இருக்கட்டும், எந்த உறவும் நீடிப்பதற்கு அவர்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். அவர்களுடன் நாங்கள் பேச வேண்டும். ஒரு நாளில் அவர்களுக்கான குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்ததா, அல்லது அந்த நாளில் அவர்கள் என்ன இடர்கள் பட்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் வினாவுகின்ற போது அவர்களுக்கும் எங்களிடம் கூறுவதனால் ஒரு மன நிறைவு ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் மன திருப்தி ஏற்படுகின்றது. இவ்வாறு என்னை விசாரிப்பதற்கு ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மன திருப்தி ஏற்படுவதற்கும் இது காரணமாக அமைந்து விடுகின்றது. இவ்வாறாக உறவுகள் மத்தியில் நாங்கள் பல விடயங்களை பேண வேண்டும். கூட்டுறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. மனிதன் சமூகத்தில் தனித்து வாழ்ந்துவிட முடியாது. மனிதன் ஒரு சமூக பிராணியாக இருக்கின்ற வேளையில் எவரையும் தங்கி வாழாது இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தேவைக்கு மற்றவர்களை நாங்கள் நாட வேண்டிய நிலைதான் இருக்கின்றது. நாங்கள் உறவுகள் மத்தியில் தீர்மானங்களை எடுக்கின்ற போது எப்பொழுதுமே ஒரு தலைப்பட்சமாக தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லோரையும் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த முடிவு சரியானதாக இருக்குமா, நான் இவ்வாறான ஒரு தீர்வை எடுத்திருக்கின்றேன், இது சரியானதாக இருக்குமா என்று சொல்லி குடும்ப உறவுகள் மத்தியில் நாங்கள் முடிவுகளை கேட்டு ஆராய வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஒரு தலைப்பட்சமாக நாங்கள் முடிவு எடுக்கின்ற போது சில சமயங்களில் அது எங்களுடைய வாழ்க்கையில் பல உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு காரணமாக இருந்து விடுகின்றது. சில சமயங்களில் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட நினைக்கலாம், என்னை விட வயது குறைந்தவனாக இருக்கின்ற அவனிடம் முடிவுகளை கேட்கிறார்கள், ஆனால் என்னிடம் எதையும் கேட்கவில்லை என்று சொல்லி அந்த குடும்ப உறவினர்களுக்கு இடையிலேயே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைந்து விடுகின்றன. அது மாத்திரமில்லை, வயது வேறுபாடின்றி நாங்கள் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்க பழக வேண்டும். மரியாதை மதிப்பு என்பது எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மரியாதை என்பது நாங்கள் எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களிலோ அல்லது நாங்கள் நடந்து கொள்கின்ற விதத்திலோ என்பதை தாண்டி நாங்கள் ஒவ்வொருவர்களுடைய நடத்தைகளில் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும். சிலர் நினைப்பார்கள், நான் நன்றாக கற்றுவிட்டேன், ஏன் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், என்னிடம் எல்லாமே இருக்கின்றது, நானே மற்றவர்களுடன் மரியாதை செலுத்தி நடக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள் தாங்களே கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உறவுகள் மத்தியில் மரியாதையாக இருக்கின்ற ஒரு மதிப்பு கொடுக்கின்ற போதுதான் அந்த உறவு எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் அந்த மதிப்பு அவர்களை மென்மேலும் எங்களுடன் பேசுவதற்கு, அந்த உறவை அதிக தூரம் கொண்டு செல்வதற்கு விரும்புவதாக இருக்கின்றது. இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் உறவுகள் மத்தியில் பாதுகாக்க வேண்டியது அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இருவர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், நான் தான் பெரியவன் என்று சொல்லி எங்களுக்குள் நாங்கள் முரண்படக்கூடாது. எந்த ஒரு உறவுகள் மத்தியிலும் நான் தான் பெரியவன் என்ற ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. நான் பெரியவன் நீ சிறியவன் என்று சொல்லி இருக்கின்ற போது அது அவர்கள் மத்தியிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு பெரும் தன்மை உருவாகிவிடுகின்றது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஒரு கூடாத ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். தாழ்வு மனப்பான்மை எங்கள் மத்தியில் வளர்த்துக் கொள்கின்ற போது அதனை விட்டு நாங்கள் மீள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. மற்றவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டு எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடாமல் இருக்கின்றோம். அதே சமயம் ஒரு பெருந்தன்மை வருகின்ற போது கூட எங்களால் முன்னேற முடியாமல் இருக்கிறது. நான் தான் பெரியவன், மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒரு எண்ணப்பாங்கில் நாங்கள் வாழ்கின்ற போது மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய மதிப்பை, எங்களுடைய மரியாதையை தான் இழந்து கொண்டு போகின்றோம் என்றே சிந்திக்க வேண்டும். உறவுகள் மத்தியில் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று சொல்லி எப்பொழுதுமே சண்டை பிடிக்க கூடாது. கூட்டுறவு மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு விடயங்களையும் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து எங்களுடைய நடத்தையில் மாற்றங்களை கொண்டு வருகின்ற போது மாத்திரம்தான் இந்த கூட்டுறவு எப்போதுமே பேணப்படுகின்றது. அன்றைய காலங்களில் இந்த கூட்டு குடும்பங்களில் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இருந்தனவுதான். இருந்தாலுமே கூட்டுறவாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒற்றுமையாக செயற்பட்டார்கள். அவ்வாறு ஒற்றுமையாக செயற்பட்டதன் மூலம் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவருக்கு ஒரு ஆள், அதாவது தனக்கு யாராவது இருக்கிறார்கள், தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்லி
அவர்கள் மனதில் அளவில் ஒரு தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வதற்காக இருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் இந்த கூட்டுறவு என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால் எல்லோருமே எங்களுடைய வேலை, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக சுயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். சில சமயங்களில் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் இந்த கூட்டுறவு தொடர்பாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு ஒரு நண்பன் இருந்திருந்தால் அல்லது எனக்கு ஒரு நல்ல உறவுகள் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எவ்வளவு சுலபமாக வெளிவந்திருப்பேன் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்ற கவலைப்படுகின்ற போதுதான் அந்த கூட்டுறவை பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே உறவுகள் மத்தியில் கூட்டுறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதனை நாங்கள் பேணி பாதுகாப்பதன் மூலம்தான் எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும். இல்லையா? உண்மையிலே அதாவது எந்த ஒரு விடயத்திலேயும் ஒற்றுமை என்பதுதான் பலமாக இருக்கும். ஒற்றுமையே பலம் என்று சொல்வார்கள். ஆகவே கூட்டுறவுடன் நட்புடன் நாங்கள் முடிந்தவரை துரோகமின்றி ஈகோ இன்றி வாழப்பழகுங்கள், அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்ன குணம் துஷன் மற்றும் கலினிஸ்டா ஜெயக்குமார். நன்றி.